மகளிர் உரிமைத் தொகை திட்டம். தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டு வரும் செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இதனையொட்டி இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் பயனாளிகள் பயன்பெறும் விதமாக திட்டத்துக்கான விதிமுறைகளை தளர்த்தப்படுவது குறித்தும், குறிப்பாக வருமான வரம்பை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்த பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழகத்தில் மாதந்தோறும் மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுக சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தது. தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வந்த திமுக அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த திட்டத்தின் கீழ் தற்போது சுமார் 1,16,50,000 பேர் பயன்பெற்று வருகிறார்கள். மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடாது. 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் இருக்கக்கூடாது. ஒரு ஆண்டிற்கு வீட்டு உபயோக மின் பயன்பாடு 3,600 யூனிட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் உள்ளன. இந்த நிபந்தனைகளால் மகளிர் பலருக்கு உரிமைத் தொகை கிடைக்கவில்லை. இதனால் நிபந்தனைகள் ஏதுமின்றி அனைத்து மகளிருக்கும் மாதம் ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. எனினும் இந்த விவகாரத்தில் அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. கலைஞர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டு வரும் செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இதனால் இந்த திட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என சொல்லப்படுகிறது. அதாவது தற்போதுள்ள வருமான உச்சவரம்பை 2,50,000 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக நிர்ணயிக்கலாம் என்று அரசு ஆலோசித்து வருவதாகவும், மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு நடப்பு ஆண்டு ரூபாய் 13,722 கோடி நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியின் கீழ் சுமார் 1,37,20,200 மகளிருக்கு நிதியளிக்க முடியும். தற்போது அதைவிட குறைவான நிதியே வழங்கப்படுகிறது. வருமான உச்சவரம்பை உயர்த்தினால் கூடுதல் பெண்கள் பயன்பெறுவார்கள். முதல்வரின் காலை உணவு திட்டம் முதலில் அரசு பள்ளிகளில் மட்டுமே வழங்கப்பட்டது. இது தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதேபோல் மகளிர் உரிமைத் தொகை திட்டமும் விரிவுபடுத்தப்படலாம் என்று ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்க சுற்றுப்பயணம் செல்கிறார். முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக அமெரிக்கா செல்லும் முதல்வர் ஸ்டாலின் அடுத்த மாதம் 14ஆம் தேதி திரும்புகிறார். எனவே மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெறும் அந்த நாளில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுவது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகலாம் என்று அதிகாரிகள் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால்தான் உறுதியான நிலவரம் தெரியும். தற்போது இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் யார் யார் என்பதை இங்கே பார்க்கலாம். ரூபாய் 2,50,000 லட்சத்திற்கும் மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள். குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000 லட்சத்துக்கும் மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள். ஆண்டுக்கு ரூபாய் 2,50,000 லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர். மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகளின் ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். சொந்த பயன்பாட்டிற்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள். ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் உள்ளிட்டவர்கள் தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது என்ற நிபந்தனை உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.